ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் போல தான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 23/4/2026 நம்மளுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டிய நாள். அதனால் எல்லாருமே கண்டிப்பாக போய் ஓட்டு போடுங்க. தமிழகத்தில் 100% வாக்குப்பதிவுங்கிறது நம்மளோட இலக்காக இருக்கணும். அதனால் அனைவரும் போயிட்டு நாளைக்கு வாக்கு செலுத்துங்க. அதே போல் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் நீங்கள் உங்களுக்குள்ள கொஷின் கேளுங்க. அதாவது என்னுடைய இந்த தலைமுறைக்கும் பின்னாடி வர தலைமுறைக்கும் யாருக்கு ஓட்டு போட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. உங்கள் உள்மனதில் கேளுங்க. உங்கள் உள்மனது என்ன சொல்லுதோ அது அவங்களுக்கு உங்களோட வாக்கை செலுத்துங்க. அதே போல் நீங்கள் டிவியில் பார்க்குறது, யூடியூப்பில் பார்க்குறது, அதுக்கப்புறம் மீடியாக்களில் சொல்கிறது, அக்கம் பக்கத்தில் பேசிக்கிறது, இது எல்லாத்தையும் மறந்துடுங்க. இந்த இரவு நீங்கள் உட்காந்து யோசிங்க. அந்த கேண்டிடேட்டோட பின்புலத்தை யோசிங்க. அவங்களுடைய முன்னாடி நடந்த ஆட்சிகள், அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இதுவரையே எத்தனை ஆட்சிகள் பண்ணாங்க, அதில் என்னென்ன இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு, அது எப்படி அவங்க கரெக்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க. அதே போல் இப்போ ஃப்யூச்சரில் யாருக்கு நம்ம போட்டால் அவங்க எப்படி கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ள கொஷின் கேட்டு உங்களுக்கு என்ன பதில் கிடைக்குதோ, எந்த கேண்டிடேட் பேர் உங்களுக்கு மனசு சொல்லுதோ அவருக்கு எந்த வேறுபாடும் இல்லாமல், ஜாதி மத கட்சி வேறுபாடு இல்லாமல் வாக்கு செலுத்துங்கள். ஓகேவா? அதே போல் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு நான் வாக்கு போட போகிறேன், முதல் நான் ஓட்டு போட போகிறேங்கிற ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் முதலாக உங்களுடைய கடமையை நிறைவேற்ற வரீங்க, ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வரீங்க. ஸோ பி ப்ரவுட், பி ஹாப்பி. ஸோ நீங்கள் வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால ஆர்வ கோளாறின் காரணமாகவோ இல்லை ஒரு மீடியாவில் கொஞ்சம் நம்ம ஷேர் பண்ணுங்கிற நோக்கில் நீங்கள் ஓட்டு போடும்பொழுது ஃபோட்டோ எடுக்கிறது, எந்த சின்னத்துக்கு போடுறோம் அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கிறது, அதை மீடியாவில் பகிர்றது எதுவும் பண்ணாதீங்க. அது அஃபென்ஸு. உங்கள் மேலே லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. அதே போல் ஓட்டுச்சாவடிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு கட்சியோட சின்னத்தையோ கொடியையோ துண்டோ எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுவும் அஃபென்ஸ் தான். அதே போல் இந்த வாக்கு நம்ம செலுத்தும் பொழுது மிகவும் அமைதியாகவும் எந்தவித வன்முறையும் இல்லாமல் வாக்கு செலுத்தி முடிங்க. ஏன்னா இந்த ஒரு நாள் வாக்கு செலுத்துகிறோம், ஆனால் நம்ம எல்லார் கூடயும் பழகணும். எல்லா கட்சிக்காரும் நம்மளோட சகோதரர்கள் தான். அதனால் இந்த ஒரு நாளுக்காக வேண்டி விரோதங்களை ஏற்படுத்திடாதீங்க. இந்த வன்முறையிலையும் ஈடுபடாத மாதிரி அமைதியான முறையில், அகிம்சையான முறையில் இந்த வாக்குப்பதிவு நடக்க அனைவரும் உறுதி ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓகேங்களா? அதே போல் ரிசல்ட் என்னவா இருந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுங்க. நல்லதே நடக்கும். ஏனென்றால் இறைவனுக்கு தெரியும், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் இறைவன் தான். அவருக்கு தெரியும். அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நன்றி, வணக்கம்.